முல்லை பெரியார் தமிழ்நாட்டிற்கும் கேரளாவிற்கும் இடையே நீண்ட காலமாக நீடித்துக் கொண்டிருக்கும் நீர் பிரச்சனையின் மையப்புள்ளி. தமிழ்நாட்டின் விவசாய நலனையும் கேரளாவின் வர்த்தக நலனையும் யோசித்து பென்னிக்விக் என்ற பிரிட்டிஷ் பொறியாளர் செதுக்கிய முல்லை பெரியாறு அணையை சுற்றி பற்றிய சர்ச்சை நெருப்பு இன்று வரை அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது. அணை கட்டுவதில் ஆரம்பமான சர்ச்சை இன்று அணையின் இருப்பு குறித்த அரசியலாக உருமாறியிருக்கிறது. உண்மையில் முல்லை பெரியாறு அணை சர்ச்சையின் பின்னணியில் இருப்பது என்ன? அரசியலை ஆரம்பித்தது யார்? அதை தொடர்வது யார்? உச்ச நீதிமன்றம் என்ன சொல்கிறது? அதை ஏற்பதில் தமிழ்நாடு கேரள அரசுகளின் நிலைப்பாடு என்ன? மத்திய மாநில அரசுகளையும் உச்ச நீதிமன்றங்களையும் தாண்டி இந்த பிரச்சனைக்குள் தலையிடுவது யார்? பிரிட்டிஷார் காலத்து சென்னை மாகாணத்தைச் சேர்ந்த மதுரை, தேனி, திண்டுக்கல், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகள் மழை இல்லாததால் வானம் பார்த்த பூமியாக வறண்டு கிடந்தன. இதற்கு நேர்மாறாக மேற்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் பெரியாறு நதி பெருக்கெடுத்து ஓடி யாருக்கும் பயன்படாமல் அரபிக்கடலில் கலந்து வீணாகிக் கொண்டிருந்தது. அந்த நீரின் ஒரு பகுதி மட்டும் மதுரை மண்டலத்திற்குள் கிடைத்தால் விவசாயம் செழிக்குமே என்று மக்கள் ஏங்கினார்கள். அந்த ஏக்கத்தை தணிக்கும் வழிகளை கண்டறியும் முயற்சியில் பிரிட்டிஷ் பொறியாளர்கள் பலரும் ஈடுபட்டனர். அந்த சமயத்தில் கர்னல் பென்னிக்விக் என்கின்ற பிரிட்டிஷ் பொறியாளரின் வசம் முல்லை பெரியாறு அணையை உருவாக்கும் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டது. அதற்காக 62 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றார் பென்னிக்விக். அது பெருந்தொகை என்ற போதும் பல மாவட்ட மக்களின் வாழ்வாதாரத்தை கணக்கில் கொண்டு அந்த திட்டத்திற்கு அனுமதி அளித்தது சென்னை மாகாண அரசு. அதனைத் தொடர்ந்து சென்னை மாகாண அரசு திருவிதாங்கூர் சமஸ்தானத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தியது. அணை கட்டுவதற்கு சம்மதித்தால் நீரின்றி தவிக்கும் விவசாயிகளுக்கு நீர் கிடைக்கும். அத்தோடு ஆண்டுதோறும் திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு ஏற்படும் வெள்ளச்சேதத்தை கணிசமாக குறைக்க முடியும் என்பதால் அணை கட்டுவதற்கு சம்மதித்தார் திருவிதாங்கூர் மகாராஜா. அதனைத் தொடர்ந்து சென்னை மாகாணம் திருவிதாங்கூர் சமஸ்தானம் இடையே முல்லை பெரியாறு அணை ஒப்பந்தம் கையெழுத்தானது. 999 ஆண்டுகளுக்கு செல்லக்கூடிய வகையில் 7 அம்சங்கள் கொண்ட ஒப்பந்தம் தயாரானது. அதன்படி அணையில் 155 அடி உயர நீர்த்தேக்கத்திற்கு 8000 ஏக்கர் நிலப்பரப்பும், அணை கட்டுவதற்கு 100 ஏக்கர் நிலப்பரப்பும் சென்னை மாகாணத்திற்கு திருவிதாங்கூர் சமஸ்தானத்தால் ஒதுக்கப்பட்டு அதற்கான நில வரியாக ஏக்கருக்கு ஆண்டு வரி 5 ரூபாய் என்று தீர்மானிக்கப்பட்டது. அதன் மூலம் ஆண்டுக்கு 40,000 ரூபாய் செலுத்தி முல்லை பெரியாறு அணையின் முழு நீரையும் அதன் நீர்பிடிப்பு பகுதியையும் பயன்படுத்திக் கொள்வதற்கான உரிமை சென்னை மாகாண அரசுக்கு கிடைத்தது. 1887ஆம் ஆண்டு செப்டம்பரில் அணை கட்டும் பணிகள் ஆரம்பமாகின. கருங்கல் 100 பங்கு என்றால் அரைத்த சுட்ட சுண்ணாம்பு 25 பங்கு, மணல் 30 பங்கு என்ற அளவில்தான் காங்கிரீட் கலவை தயாரிக்கப்பட வேண்டும் என்பதில் அசாத்திய உறுதி காட்டினார் பென்னிக்விக். பல்வேறு மெனக்கடல்கள் இருந்தபோது அணையின் ஆரம்ப பகுதிகள் திடீரென வந்த வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படவே தொழிலாளர்கள் சோர்ந்து போனார்கள். வெறுத்து போன சென்னை மாகாண அரசு முல்லை பெரியாறு அணை கட்டும் பணியை நிறுத்தி உத்தரவிட்டது. பல மாவட்ட மக்களின் ஏக்கத்தை தணிக்கும் நோக்கத்துடன் திட்டமிட்ட முல்லை பெரியாறு அணையை சொந்த பணத்தை செலவழித்தாவது கட்ட வேண்டும் என்று தீர்மானித்த பென்னிக்விக் பணத்தை திரட்டுவதற்காக இங்கிலாந்து சென்றார். அங்கே தனக்கு சொந்தமான வீடு, நிலம், அவருடைய மனைவிக்கு சொந்தமான நிலம் ஆகியவற்றை விற்று பெரும் பணத்தை திரட்டிக்கொண்டு எப்படியாவது முல்லை பெரியாறு அணையை கட்டியே தீர வேண்டும் என்ற வேட்கையை சுமந்தபடி இந்தியாவுக்கு திரும்பினார் பென்னிக்விக். தொடர்ச்சியான உழைப்பு, கடுமையான இழப்பு என்பதையெல்லாம் தாண்டி 1895ஆம் ஆண்டு அக்டோபரில் முல்லை பெரியாறு அணை கட்டி முடிக்கப்பட்டது. சென்னை மாகாண ஆளுநர் வென்லோக் பிரபுவால் தொடங்கி வைக்கப்பட்டது. இந்த இடத்தில் தொடர்ச்சியான உழைப்பு, கடுமையான இழப்பு என்ற 2 சொல்லாடல்களை பயன்படுத்தியதற்கு காரணம் இருக்கிறது. அணையை கட்டுவதற்கான பொருட்கள் தொடங்கி அணை கட்டும் பொழுது ஏற்பட்ட உயிரிழப்புகள் வரை ஏராளமான சிரமங்களை எதிர்கொண்டனர் பென்னிக்விக் குழுவினர். அப்படி
அரும்பாடுபட்டு உருவாக்கப்பட்ட அணையில் இருந்து நீரை வைகை ஆற்றுக்கு கொண்டு செல்வதற்கு ஏதுவாக 5704 அடி நீளமுள்ள குகை பாதையும் கட்டி முடிக்கப்பட்டது. சுமார் 80,000 டன் எடை கொண்ட சுண்ணாம்பை கொண்டு அந்த குகை பாதை கட்டப்பட்டது. அதன் வழியாகத்தான் முல்லை பெரியாறு அணையில் இருக்கும் நீர் வைகை நதிக்கு கொண்டு செல்லப்பட்டு மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்ட மக்களின் விவசாய தேவைகளுக்கு பயன்படுத்தப்பட்டது. முல்லை பெரியாறு அணையின் காரணமாக வைகை நதி நிரம்பியோடத் தொடங்கியது. அதன் விளைவாக மதுரை, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாயம் செழிக்கத் தொடங்கியது. அதற்கான நன்றியாகவே அந்த பகுதியில் பிறக்கும் பல குழந்தைகளுக்கு பென்னிக்விக் என்ற பெயர் சூட்டப்படுகிறது. ஆயிரத்து 886 ஆண்டில் கையெழுத்தான முல்லை பெரியாறு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட சென்னை மாகாணம், திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு இடையில் எந்த ஒரு சிக்கலோ பிரச்சனையோ எழும்பவில்லை. 1932 ஆண்டில் முல்லை பெரியாறு வழியாக கிடைக்கும் நீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க விரும்பியது சென்னை மாகாண அரசு. ஒப்பந்தத்தின்படி கிடைத்த நீரை கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக சொன்னது சென்னை மாகாண அரசு. ஆனால் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட தேவைகளுக்கு மட்டுமே நீரை பயன்படுத்த வேண்டுமே தவிர மின்சார தயாரிப்புக்கு பயன்படுத்தக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தது திருவிதாங்கூர் சமஸ்தான அரசு. முல்லை பெரியாறு தொடர்பான சிக்கலை திருவிதாங்கூர் சமஸ்தானமும் சென்னை மாகாண அரசும் பேசி தீர்க்க முடியாத பட்சத்தில் நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்பது ஒப்பந்தத்தின் அம்சம். அதன்படி சென்னை மாகாண அரசின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சர் டேவிட் தேவதாசும், திருவிதாங்கூர் சமஸ்தானம் சார்பில் திவான் பகதூர் VS சுப்பிரமணி ஐயரும் நியமிக்கப்பட்டனர். சென்னை மாகாணத்திற்கு வாதாட சர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயரும், திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு வாதாட சர் CP ராமசாமி ஐயரும் நியமிக்கப்பட்டனர். அந்த வழக்கில் முரண்பட்ட தீர்ப்புகள் வழங்கப்பட்டதால் மூன்றாவதாக கல்கத்தா உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த நளின் ரஞ்சன் சாட்டர்ஜி வழக்கை விசாரித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட அவர், திருவிதாங்கூருக்கு சொந்தமான நீரை மக்களின் தேவைக்கு மட்டுமே பயன்படுத்த உரிமை வழங்கப்பட்டுள்ளதே தவிர வேறெந்த காரணத்திற்காகவும் அல்ல என்று சொன்னதோடு, முல்லை பெரியாறு நீரை பயன்படுத்தி மக்களின் குடிநீர் மற்றும் விவசாய தேவைக்கு மின்சார உற்பத்தி செய்து கொள்வதில் தவறில்லை என்றும் மற்ற காரியங்களுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்யக்கூடாது என்றும் தீர்ப்பளித்தார். அந்த வகையில் மூன்றாவது நீதிபதியின் தீர்ப்பு திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு சாதகமானதாக அமைந்தது. மொழிவாரி மாகாண பிரிவினையின் போது தமிழ் வழங்கும் பகுதிகளான தேவிகுளமும் முல்லை பெரியாறு அணை இருக்கும் பீர்மேடும் தமிழ்நாட்டுடன் இணைக்கப்பட வேண்டும். ஆனால் கேரள தலைவர்கள் தேவிகுளத்துக்கும் பீர்மேட்டுக்கும் சொந்தம் கொண்டாடினர். அவர்களுக்கு சாதகமான நிலைப்பாட்டை பிரதமர் நேருவும் எடுக்கவே தமிழக முதலமைச்சராக இருந்த காமராஜர் வேறு வழியின்றி குளமாவது மேடாவது என்று சொல்லி தேவிகுளத்தையும் பீர்மேட்டையும் கேரளாவுக்கு விட்டுத்தர சம்மதித்தார். இன்று முல்லை பெரியாறு சர்ச்சை எழும்பொழுதெல்லாம் காமராஜர் விமர்சிக்கப்படுவதற்கு இந்த பீர்மேடு இணைப்பே காரணம். அதனைத் தொடர்ந்து 1955 ஆண்டில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அணையின் நீரை கொண்டு மின்சாரம் தயாரிக்கும் திட்டத்தை தொடங்கியது தமிழ்நாடு அரசு. ஆம், நீதிபதியின் தீர்ப்பு கேரளாவுக்கு சாதகமாக இருந்தபோதும் இரு மாநில அரசுகளுக்கும் இடையே நடந்த பேச்சுவார்த்தையின் பலனாக நீர் மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டது. பின்னர் தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கருணாநிதி முதலமைச்சராக இருந்தபோது தமிழ்நாடு கேரளா இடையே புதிய ஒப்பந்தம் கையெழுத்தானது. அதில்தான் முல்லை பெரியாறு நீரை கொண்டு தமிழக அரசு மின்சாரம் தயாரித்துக் கொள்வதற்கு கேரள அரசு சம்மதம் தெரிவித்திருந்தது. கூடுதலாக ஒரு மின் உற்பத்தி மையம் அமைத்துக் கொள்வதற்கான உரிமையையும் தமிழ்நாட்டுக்கு பெற்றது கருணாநிதி அரசு. அப்போது தமிழ்நாடு அரசு தயாரிக்கும் மின்சாரத்தின் மூலம் கிடைக்கும் லாபத்தில் கணிசமான பங்கை கேரளாவுக்கு கொடுக்க சம்மதித்திருந்தது தமிழ்நாடு அரசு. சரியாக சொல்வதென்றால் அணைப்பகுதியில் மீன்பிடி உரிமை, பூங்கா அமைத்துக் கொள்ளும் உரிமைகள் கேரளாவுக்கு தரப்பட்டு மின்சாரம் தயாரித்துக் கொள்ளும் உரிமை தமிழ்நாட்டிற்கு வழங்கப்பட்டது. அந்த ஒப்பந்தம் 30 ஆண்டுகளுக்கு செல்லும் வகையில் போடப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில்தான் 1979 ஆண்டில் குஜராத்தின் மோர்வி நகரத்திலிருந்து மச்சு அணை உடைந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து முல்லை பெரியாறு அணையும் உடையக்கூடும் என்ற அச்சம் கேரளாவில் எழுந்தது.
அந்த அச்சத்தை மக்கள் மத்தியில் பரப்பும் காரியத்தில் கேரள பத்திரிகைகள் உள்ளிட்ட பலரும் ஈடுபட்டனர். உண்மையில் 70களின் மத்தியில் ஆசியாவிலேயே மிகப்பெரிய அணை என்ற பெருமிதத்துடன் இடுக்கி அணையை கட்டியது கேரள அரசு. அந்த அணையின் நீரை பயன்படுத்தி மின்சாரம் தயாரிக்க வேண்டும் என்பதுதான் அந்த மாநில அரசின் திட்டம். ஆனால் அவர்கள் கணித்தபடி இடுக்கி அணைக்கு நீர் வந்து சேரவில்லை. அதற்கு தடையாக இருந்தது முல்லை பெரியாறு அணை. ஆகவே முல்லை பெரியாறு அணைக்கு எதிரான கருத்துக்கள் பல தரப்பிலிருந்தும் விதைக்கப்பட்டன. அந்த எதிர்ப்புகளுக்கு மத்தியில் தான் முல்லை பெரியாறு அணை பலவீனமாக உள்ளது. அணை உடைந்தால் அணைக்கு கீழே இருக்கும் பகுதிகள் முழுமையாக அழிந்துவிடும். எனவே முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 136 அடியாக குறைக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுத்தது கேரள அரசு. அதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் நீர்வளத்துறை தலைவர் KC தாமஸ் தலைமையில் இரு மாநிலங்களைச் சேர்ந்த பொறியாளர்களை உள்ளடக்கிய நிபுணர் குழு முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தது. ஆய்வுக்கு பிறகு அணையின் கீழ்ப்பகுதியில் ஈரம் இருந்தால் நீர்க்கசிவு அனுமதிக்கப்பட்ட அளவில் இருப்பதால் அணைக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது என்று சொன்ன KC தாமஸ் தலைமையிலான குழு அணையின் நீர்மட்டத்தை 136 அடி என்று உறுதி செய்ய வேண்டும் என்றும் அணையை பலப்படுத்த வேண்டும் என்றும் அதை செய்யாத பட்சத்தில் புதிய அணை கட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் MGR, கேரள முதலமைச்சர் அச்சுத மேனன் இடையே பேச்சுவார்த்தை நடந்தது. பிறகு 1979ஆம் ஆண்டு நவம்பர் 25ஆம் தேதியன்று இரு மாநிலங்களுக்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் தான் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டி 136 அடியாக இருப்பதற்கு சம்மதம் தெரிவித்தது MGR அரசு. அதே சமயம் அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடிக்கு உயர்த்திக் கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருந்தது. அதன் நீட்சியாக அணையை பலப்படுத்தும் பணிகள் ஆரம்பமாகின. குறிப்பாக கான்கிரீட் பேக்கிங் பணிகள் 1981ஆம் ஆண்டில் முடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து டெல்லியில் நடந்த கூட்டத்தில் முல்லை பெரியாறு அணையின் பாதுகாப்பு பற்றி விவாதிக்கப்பட்டது. அப்போது முல்லை பெரியாறு அணை ஒரு புதிய அணை போல மாறியிருப்பதாக நிபுணர்கள் கூறினர். என்றாலும் அணையின் நீர்மட்டத்தை 136 அடிக்கு மேல் உயர்த்த வேண்டாம் என்பதில் மத்திய நீர்வளத்துறை உறுதியாக இருந்தது. 4 ஆண்டுகள் கழித்து 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 2வது வாரத்தில் மீண்டும் முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்தனர். பிறகு 11 ஆண்டுகள் கழித்து 1996ஆம் ஆண்டு மே 2ஆம் வாரத்தில் ஆய்வு செய்த நிபுணர் குழு முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருப்பதாகவும் எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படுவதற்கு வாய்ப்பில்லை என்றும் கூறியது. ஆனாலும் கேரளாவில் உள்ள ஒரு சிலர் முல்லை பெரியாறு அணைக்கு ஆபத்து ஏற்படும் என்றும் பெருமழை பொழிந்தால் அணை நிரம்பி நீர் வெளியேறினால் அணைக்கு அருகில் இருப்போரின் உயிருக்கும் உடைமைகளுக்கும் ஆபத்து என்றும் தொடர்ச்சியாக எச்சரித்தனர். ஒரு சிலர் அணை உடைந்து ஆபத்து ஏற்படுவதற்கு முன் அதனை உடைக்க வேண்டும் என்று சொல்லி பரபரப்பை கிளப்பிக் கொண்டிருந்தனர். பல ஆண்டுகளாக அரசியல் களத்திலும் தேர்தல் களத்திலும் மட்டுமே விவாதிக்கப்பட்டு வந்த முல்லை பெரியாறு விவகாரம் 90களின் மத்தியில் நீதிமன்றங்களுக்கு நகர்ந்தது. முல்லை பெரியாறு அணையை பலப்படுத்திய பிறகு அணையின் நீர்மட்டத்தை உயர்த்திக் கொள்வதற்கு கேரள அரசு தடையாக இருப்பதாக சொல்லி உச்சநீதிமன்றத்தை அணுகியது தமிழ்நாடு அரசு. ஆனால் அணையின் நீர்மட்டத்தை உயர்த்தினால் அது இடுக்கி மாவட்டத்திற்கு பேராபத்து என்று சொல்லி உயர்நீதிமன்றத்தை நாடியது கேரள அரசு. ஒரு கட்டத்தில் கேரள உயர்நீதிமன்றத்தில் இருந்த முல்லை பெரியாறு வழக்குகள் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கும் மொத்தமாக உச்சநீதிமன்றத்தில் வைத்து விசாரிக்கப்பட்டது. அதற்கான முயற்சியில் ஈடுபட்டவர்களுள் அன்றைய ஜனதா கட்சி தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி முக்கியமானவர். அப்போது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடத்தப்படுவதற்கு முன் வேறு வழியில் பிரச்சனையை தீர்க்க முடியுமா என கேட்டது உச்சநீதிமன்றம். அதன்படி 2001ஆம் ஆண்டில் பிரபல அணைக்கட்டு நிபுணர் PK மிட்டல் தலைமையில் சிறப்பு நிபுணர் குழுவை அமைத்தது மத்திய அரசு. அந்த குழு விரிவாக ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்தது. முல்லை பெரியாறு அணை பாதுகாப்பாக இருக்கிறது. அதன் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்துவதால் எந்த ஒரு ஆபத்தும் நிகழாது. பேபி அணையை புதுப்பித்து விட்டால் 152 அடி வரை நீர்மட்டத்தை உயர்த்தினாலும் அணைக்கு ஆபத்து இல்லை என்பதுதான் மிட்டல் கமிட்டியின் அறிக்கை. அதில் கேரள அரசின் பிரதிநிதியான பரமேஸ்வரன் நாயரை தவிர அனைவரும் கையெழுத்திட்டனர். அந்த அறிக்கையின் அடிப்படையில் முல்லை பெரியாறு வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம்
அணையின் நீர்மட்டத்தை 142 அடியாக உயர்த்திக் கொள்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று தீர்ப்பளித்தது. 2006 ஆண்டு பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று வெளியான உச்சநீதிமன்ற தீர்ப்பு தமிழக அரசுக்கு சாதகமாக வந்த அதே வேளையில் கேரள அரசுக்கு கடும் நெருக்கடியை கொடுத்தது. அந்த நெருக்கடியை எதிர்கொள்வதற்கு அணை பாதுகாப்பு அமைப்பு என்ற ஆயுதத்தை கையில் எடுத்தது. 2003ஆம் ஆண்டு கேரள அரசு கொண்டு வந்திருந்த கேரள நீர்ப்பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு சட்டத்தின்படி கேரள அணைக்கட்டுகளின் நீர்மட்டத்தை தீர்மானிக்கும் அதிகாரம் அணை பாதுகாப்பு அமைப்புக்கே உண்டு. அந்த அமைப்பின் உத்தரவுக்கு கட்டுப்பட வேண்டிய பொறுப்பு எல்லா அரசுகளுக்கும் அரசுக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்புகளுக்கும் உண்டு. அந்த அமைப்பின் உத்தரவுக்கு மாறாக வேறு எந்த சட்டமும் நீதிமன்ற தீர்ப்பும் ஒப்பந்தமும் நடைமுறையில் இருந்தாலும் அவற்றுக்கெல்லாம் மேலானது அணை பாதுகாப்பு அமைப்பின் உத்தரவு என்ற வகையில் சட்ட திருத்தம் செய்யப்பட்டது. முக்கியமாக கேரளாவில் உள்ள பலவீனமான அணைக்கட்டுகளின் பட்டியலில் முல்லை பெரியாறு அணையை சேர்த்ததோடு அதனுடைய பாதுகாப்பு நீர்மட்டம் 136 அடி என்பதை இறுதி செய்து அதை எப்பொழுது தாழ்த்துவது என்பதை அணை பாதுகாப்பு அமைப்பே தீர்மானிக்கும் என்றும் திருத்தங்கள் சேர்க்கப்பட்டன. அதன் மூலம் முல்லை பெரியாறு அணை குறித்த உச்ச நீதிமன்ற தீர்ப்பு உள்ளிட்ட எதுவுமே தங்களை கட்டுப்படுத்தாது என்ற சித்திரத்தை உருவாக்க விரும்பியது கேரள அரசு. முல்லை பெரியாறு அணையின் மீதான உரிமைக்கு ஆபத்து ஏற்படும் வகையில் கேரள அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தத்தையும் கேரள அணை பாதுகாப்பு அமைப்பையும் எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது தமிழ்நாடு அரசு. இருதரப்பு வாதங்களையும் கேட்ட உச்சநீதிமன்றம் 2009ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி என்று வழக்கை 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வில் இருந்து 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றியது. அந்த அமர்வு வழக்கின் முக்கிய அம்சங்கள் குறித்து ஆய்வு செய்து அறிக்கை கொடுக்க 2010இல் ஓர் உயர்மட்ட குழுவை அமைத்தது. அந்த குழுவின் தலைவராக ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி AS ஆனந்த் நியமிக்கப்பட்டார். நீண்ட ஆய்வுக்கு பிறகு முல்லை பெரியாறு அணை முழுமையான பாதுகாப்போடும் பலத்தோடும் இருக்கிறது, எந்த ஒரு பூகம்பத்திற்கும் அசைந்து கொடுக்காத அளவுக்கு கட்டுறுதி கொண்டது என்று அறிக்கை கொடுத்தது ஆனந்த் கமிட்டி. உண்மையில் அந்த அறிக்கையை ஆனந்த் கமிட்டி வெளியிடுவதற்கு முன்னால் கேரளாவிலும் தமிழ்நாட்டிலும் ஒரு திரைப்படம் பெரும் சர்ச்சையை உருவாக்கியிருந்தது. அது 999 என்று பெயரிடப்பட்ட திரைப்படம். முல்லை பெரியாறு அணை உடையும் பட்சத்தில் அது கேரளாவில் எப்படிப்பட்ட உயிர் சேதத்தையும் பொருட்சேதத்தையும் உருவாக்கும் என்று அதீத கற்பனையில் உருவான அந்த திரைப்படம் கேரளாவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியது. முல்லை பெரியாறு அணை குறித்த ஆனந்த் கமிட்டியின் அறிக்கை 2012ஆம் ஆண்டில் உச்ச நீதிமன்றத்திடம் சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு 2014ஆம் ஆண்டு மே முதல் வாரத்தில் தீர்ப்பளித்த உச்ச நீதிமன்றம் கேரள சட்டமன்றம் கொண்டு வந்த கேரள நீர்ப்பாசன மற்றும் நீர் பாதுகாப்பு சட்டத்தை ரத்து செய்தது. முக்கியமாக முல்லை பெரியாறு அணையை 136 அடியிலிருந்து 142 அடியாக உயர்த்தி கொள்ளலாம் என்றும் பேபி அணையை பலப்படுத்திய பிறகு 152 அடிக்கு உயர்த்தி கொள்ளலாம் என்றும் அறிவித்தது. அதன் மூலம் முல்லை பெரியாறு அணையின் தமிழ்நாட்டின் உரிமையை உறுதி செய்தது உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முல்லை பெரியாறின் நீர்மட்டம் உயர்த்தப்பட்டிருந்தாலும் 100 ஆண்டுகளை தாண்டிவிட்ட முல்லை பெரியாறு அணை கேரளாவுக்கு ஆபத்தானது, அதில் 142 அடிக்கு நீரை உயர்த்தக்கூடாது என்ற வாதத்தை கேரள அரசியல்வாதிகள் தொடர்ச்சியாக முன்வைத்தனர். அதன் நீட்சியாகவே முல்லை பெரியாறு அணையை பார்வையிட்டு அவ்வப்போது அறிக்கை கொடுத்து வரும் துணைக்குழுவை கலைக்க வேண்டும் என்றும், அணையின் பாதுகாப்பு சந்தேகத்திற்குரியது என்பதால் அணையின் நீர்மட்டத்தை 139 அடிக்கு கீழாக குறைக்க வேண்டும் என்று கோரி கேரளாவைச் சேர்ந்த ஜாய் ஜோசப் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். தற்போதைய சூழலில் அணையின் நீர்மட்டத்தை குறைக்க வேண்டிய அவசியம் ஏதும் இல்லை என்றது மத்திய அரசு. அணை பாதுகாப்பாக இருப்பதாக சொன்னது தமிழ்நாடு அரசு. ஆனால் கேரள அரசோ 126 ஆண்டுகள் பழமையான அணையை பாதுகாப்பற்ற நிலையில் இருக்கிறதென்றும் 30 லட்சம் மக்களின் உயிருக்கு ஆபத்தாக முடியும் என்றும் கூறியது. பதில் மனுக்களை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் வழக்கு விசாரணையை 2021ஆம் ஆண்டு நவம்பர் 11ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. இந்த சூழ்நிலையில்தான் முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 137.7 அடியாக இருக்கும்போது உபரி நீரை திறந்துவிட்டது தமிழ்நாடு அரசு. அந்த நிகழ்வில் கேரள மாநில அமைச்சர்கள் 2 பங்கேற்ற நிலையில் தமிழ்நாடு சார்பில் அமைச்சர் துரைமுருகன் பங்கேற்காததும் அணையின் நீர்மட்டம் 142 அடியை எட்டிடாத நிலையில் உபரி நீர் திறந்துவிடப்பட்டதும் சர்ச்சையை எழுப்பின. அதன் மூலம் தமிழ்நாட்டின் உரிமை கேரளாவுக்கு தாரை வார்க்கப்பட்டு விட்டதா என்ற விமர்சனங்கள் எழுந்தன.
அதற்கு விளக்கமளித்த தமிழ்நாடு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் துரைமுருகன், மத்திய நீர்வளக் குழுமம் ஒப்புதல் அளித்துள்ள மாத வாரியான அட்டவணையை பின்பற்றியே நீர் திறக்கப்பட்டதாகவும், அணையை தமிழக அரசு கவனமாக இயக்கி வருவதாகவும், இதற்கு புறம்பாக வரும் எந்த ஒரு தகவலும் உண்மையானவை அல்ல என்றும் கூறினார். என்றாலும் உபரி நீர் திறப்பின் போது பங்கேற்காதது குறித்த சர்ச்சை வெடித்ததைத் தொடர்ந்து முல்லை பெரியார் அணையை நேரில் பார்வையிடச் சென்றார் அமைச்சர் துரைமுருகன். ஆனாலும் சர்ச்சைகள் ஓயவில்லை.